இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கூட்டணியில் ஒற்றுமையாக இல்லாதவர்கள் எப்படி நிலையான ஆட்சியை தருவார்கள்? புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக அண்ணாமலை கேள்வி. பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதி. வாக்கு எண்ணும் மையம், வாக்குப்பதிவு மையங்களை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லை என்றும், கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லாத இவர்கள் எப்படி நிலையான ஆட்சியை தர முடியும் என்றும், கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் புதுச்சேரி ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் மாநிலமாக இருந்ததாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் VP ராமலிங்கத்தை ஆதரித்து ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை பேசுகையில், புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ளேயே குழப்பம் நிலவுவதாகவும், இந்த தொகுதியில் காங்கிரஸ் திமுக சார்பில் என 2 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத இவர்கள் எப்படி புதுச்சேரிக்கு நிலையான ஆட்சியை கொடுப்பார்கள் என்றார். மேலும் புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ரவுடிசம் அதிகரித்திருந்ததாகவும், தமிழக ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமாக இருந்ததாகவும், கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரியை அமைதி பூங்காவாக மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி முத்தியால்பேட்டை தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டனை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாததன் காரணமாக புதுச்சேரி 20 ஆண்டு காலம் பின்தங்கிவிட்டதாகவும், மேலும் கடந்த ஆட்சி எதையும் செய்ய முடியாத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பின்னர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் பெண்களுக்கான உதவித்தொகை ரூபாய் 2,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் ரூபாய் 2,500 வழங்கப்பட்டு வருவதாகவும், புதுச்சேரியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படும் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு ஆயத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தமிழகத்தை ஒட்டி புதுவையில் அமைந்துள்ள பல்வேறு சோதனை சாவடிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக மதகடிப்பட்டு மற்றும் திருக்கனூரில் அமைந்துள்ள சோதனை சாவடியினை ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்கு வைக்கப்பட்டுள்ள கோப்புகளை பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள CCTV கேமராக்கள் இயங்குகின்றனவா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், சோதனை சாவடிகளில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு அவசியம் எனவும், தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் வாகன சோதனையை தீவிரப்படுத்தும்படியும், பணம், பரிசு பொருட்கள், மதுபானம், பிற இலவச பொருட்கள் எடுத்து செல்லாதவாறு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படுத்தாத வண்ணம் தங்கள் பணிகளை தொடர வேண்டும் எனவும், வாகன சோதனைகளின் பொழுது வீடியோவில் பதிவிட வேண்டும் எனவும் பணியில் இருந்த அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று வாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆதரவுடன் வரவேற்பு அளித்தனர்.
தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு ஆயத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 3 வாக்கு எண்ணும் மையங்களின் ஒரு பகுதியான லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தினை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் பாதுகாப்பு அறைகள், அங்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். காமராஜ் நகர் தொகுதியில் இளைஞர் வேட்பாளராக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தீவிர பிரச்சாரம், மக்களின் உற்சாக ஆதரவு. காமராஜ் நகர் தொகுதியில் இளைஞர் வேட்பாளராக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மக்களின் ஆதரவை பெற்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் உள்ளூர் வளர்ச்சி போன்ற முக்கிய அம்சங்களை முன்வைத்து அவர் தனது பிரச்சாரத்தை வலுப்படுத்தி வருகிறார். கிருஷ்ணா நகர் பகுதியில் 23வது பூத் தலைவர் மோகன் மற்றும் 26வது பூத் தலைவர் உமா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்தார். அவர் தனது சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடுதோறும் சென்று வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது பெண்கள், முதியோர் மற்றும் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது. இந்த நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், சுரேஷ் மற்றும் பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை சிறப்பித்தனர். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்தனர். பிரச்சாரத்தின் போது குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, வடிகால் அமைப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற பொதுமக்களின் முக்கிய கோரிக்கைகளை கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மக்களின் தேவைகளை முன்னிலைப்படுத்தி அவற்றிற்கு விரைவான தீர்வுகளை வழங்கும் நிர்வாகத்தை உருவாக்குவோம் என உறுதியளித்தார். மேலும் புதுச்சேரியின் முழுமையான வளர்ச்சிக்காக புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம், மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் அரசியல்தான் எங்களின் இலக்கு என அவர் தெரிவித்தார். இந்த தீவிர பிரச்சாரம் மூலம் காமராஜ் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வெளியிட்ட அருள்தாஸ் நடிக்கும் ரீயூனியன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக். ஹஸ்லர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் சார்பில் கார்த்திக் ஜெயாஸ் தயாரிப்பில் அருள்தாஸ், அகில் சந்தோஷ் இணைந்து நடிக்கும் ரீயூனியன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. தமிழ் திரையுலகின் முன்னணி குணச்சித்திர நடிகரான அருள்தாஸ் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரீயூனியன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் ஷார்ட்ஸ் ரெக்ஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் ரீயூனியன் திரைப்படத்தில் அருள்தாஸ், ஜெயக்குமார், அனுபமா குமார், அகில், சந்தோஷ், பர்வீன், சுப்பிரமணியன், ஜே மினி மணி, சிவம், சேதுபதி, ஜெயச்சந்திரன், கராத்தே ராஜா, சில்மிஷம் சிவா, குட்டி கோபி, ஹரிஷ், அருண் உதயன், சரத், கிரிஷ், காக்காமுட்டை ரமேஷ், பூவையார் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். விக்கி மேக் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ராக்கி டிஜே இசையமைத்திருக்கிறார். முத்தமிழன் ராமு படத்தொகுப்பு பணிகளை கவனிக்க கலை இயக்கத்தை வெங்கடேஷ் குமார் மேற்கொண்டிருக்கிறார். கேங்ஸ்டர் பின்னணியில் கமர்ஷியல் என்டர்டெய்னராக தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தை ஹஸ்லர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் கார்த்திக் ஜெயாஸ் தயாரித்திருக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்து படப்பிடிப்புக்கு பிந்தைய தொழில்நுட்ப பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இப்படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் அருள்தாஸின் தோற்றமும் ஏனைய கதாபாத்திரங்களின் தோற்றமும் படத்தை பற்றிய எதிர்பார்ப்பை ரசிகர்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது.
புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து படைப்பாளி மக்கள் கட்சி தலைவர் தங்கம் தலைமையில் காமாட்சி அம்மன் கோவிலில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் காமராஜ் நகர் தொகுதி வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு எங்களது முழு ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவரை வெற்றி பெற செய்வதில் படைப்பாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் முழுமையாக பாடுபடுவார்கள் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் இளைஞரான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை தர்பூசணி சின்னத்திற்கு மக்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மேலும் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள விஸ்வகர்மா நிர்வாகிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று மதகடிப்பட்டு சிவன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, கோகுலம் நகர், மதகடிப்பட்டு கடைவீதி, புதுநகர், மேட்டு தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். யாக்டோ என்டர்டெயின்மெண்ட் உரிமையாளர் சதீஷ்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு தொலைக்காட்சி உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதில் ஆஸ்கர் தொலைக்காட்சி மேலாளர் மதன் மூக்கையா, ஐடிவி மேலாளர் ஏழுமலை, ரெயின்போ சேனல் மேலாளர் சுகுமார் கலந்து கொண்டு யாக்டோ என்டர்டெயின்மெண்ட் உரிமையாளர் சதீஷ்குமாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் யாக்டோ என்டர்டெயின்மெண்ட் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திரா நகர், கதிர்காமம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் தொழிற்பயிற்சி பள்ளி, முத்திரையர்பாளையம் அரசு பள்ளி, செயின்ட் பேட்ரிக் பள்ளி உள்ளிட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மையங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் வாக்காளர்கள் வாக்களிக்க வரும் பொழுது வெயில் காலம் என்பதால் அவர்கள் அமர்வதற்கு பந்தல் மற்றும் நாற்காலிகள் அமைக்கும் பணி, மேலும் அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வாக்களிக்க வசதியாக சாய்வு தளங்கள், மின் விசிறிகள், மேலும் போதிய வெளிச்சம் உள்ளிட்டவைகளை அமைக்க அறிவுறுத்திய அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பார்வையிட்டு கேட்டறிந்தார். மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான ஐயனார் கோவில் புதுநகர் வீதி, கோகுலம் நகர், மேட்டு தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது.
நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியாங்குப்பம் சிவன் பிரகாசம் அவர்களின் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மகாவீர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஜெயின் கோவிலில் இருந்து ஜெயின் சமூகத்தினர் பாரம்பரிய மரபின்படி மகாவீர் சுவாமியின் சிலையை அலங்கரித்து பக்தி உணர்வுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் பெண்கள், இளைஞர்கள், சிறார்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பக்தி பாடல்கள் பாடி கோஷங்கள் எழுப்பி ஆன்மீக உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வள்ளலார் சாலையில் உள்ள வெங்கட்ட நகர் பகுதியில் வந்தடைந்தது. அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது ஆதரவாளர்களுடன் நேரில் கலந்து கொண்டு ஜெயின் சமூகத்தினரை உற்சாகமாக வரவேற்றார். மேலும் மகாவீர் சுவாமியின் உபதேசங்கள் உலக சமாதானத்திற்கும் அஹிம்சை கொள்கைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை குறிப்பிட்டு மகாவீர் ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார். மங்களம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆதரித்து சமூக சேவகர் கண்ணபிரான் சக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மங்களம் சட்டமன்ற தொகுதியில் சமூக சேவகர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கண்ணபிரான் பங்கு பெற்று மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து சாக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அரியூர், பங்கூர், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளை எடுத்துரைத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்று மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இத்தொகுதியில் போட்டியிடும் ரங்கசாமியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி சக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐச்சி பிரபாதேவியை ஆதரித்து ஐச்சி வீரராகு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐச்சி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் வந்தபோது அவருக்கே ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அவருக்கு ஆதரவாக ஐஜி வீரராகு அப்பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற கோரி அப்பகுதி மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். குராஷ் தற்காப்பு கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை மாநில குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் முத்திரையர்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளியில் நடந்தது. இதில் புதுவையின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த குராஷ் தற்காப்பு கலை பயின்ற வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி முதல்வர் ஆலன் டைட்டஸ், ஹானஸ்ட் நைட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி தலைவர் பாலமுரளி ஆகியோர் போட்டிகளை துவக்கி வைத்தனர். மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி, குணசேகரன், மகேஸ்வரன், சிவஞானம், பச்சையப்பன், பகவதி, விஸ்வநாதன் ஆகியோர் போட்டிகளை நடத்தினர். KAP குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடந்த பரிசளிப்பு விழாவில் இசையம்பலம் பள்ளி தாளாளர் டாக்டர் சஞ்சீவி ரங்கநாதன், சுங்கத்துறை அதிகாரி நடராஜன், விஜயாஞ்சலி பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன், புதுவை பல்கலைக்கழக முன்னாள் ஆடிட்டர் குணசேகரன், பாவேந்தர் பள்ளி முதல்வர் லட்சுமிகாந்தன், புதுவை பொதுப்பணித்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் இளையநம்பி ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான SMV பள்ளியின் 3ஆம் ஆண்டின் ஆண்டு விழா SMV வைப்ரன்ஸ் 2.0 கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் பொறியாளர் T. ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்க்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, ராஜராஜன், சூரியகுமார் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் பள்ளியின் முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் மற்றும் ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். SMV பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி நேஹா வரவேற்புரை நிகழ்த்தினார். அடுத்ததாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாஜலபதி விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். 2025-26ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் வாசித்தார். இணை செயலாளர் ஆண்டு தின செய்தியை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பொருளாளர் மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எதுவென்று கேட்டு போட்டியை அந்த இடத்திலேயே நடத்தினார். அடுத்து வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கேடயமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. விழாவின் முக்கிய அங்கமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களில் தனது நகைச்சுவை திறமையால் பிரபலமாகி டிராகன் படத்தின் மூலம் பெரிய திரையில் அறிமுகம் பெற்ற ஹர்ஷத் கான் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மாணவர்களிடம் கலந்துரையாடி மாணவர்களோடு நடனமாடினார். இறுதி நிகழ்ச்சியாக 10ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் ராகுல் நன்றியுரை கூறினார். துணை முதல்வர் இம்மானுவேல் செல்வம் விழாவிற்கு வருகை தந்து விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை வளர்பிறை வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காட்டேரிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் CBSE பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நடிகை தேவயானி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் CBSE பள்ளியில் ஆண்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகை தேவயானி கலந்து கொண்டு மாணவர்களின் திறமைகளை மனதார பாராட்டினார். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த அன்னை ராணியின் மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இப்பள்ளியின் சிறப்பம்சம் என்னவென்றால், நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று டாக்டர் சீட் பெறும் அன்னை ராணி பள்ளியின் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடிகை தேவயானியின் கையால் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. உடன் பள்ளியின் சேர்மன் PN சண்முகம் மற்றும் பள்ளி முதல்வர் சிவகாமி பள்ளியின் அடுத்த கட்ட நகர்வை குறித்து பெற்றோர்களிடம் விரிவான சிறப்புரை வழங்கினர். தடகள போட்டியில் மாநில அளவில் பல்வேறு பிரிவுகளில் போட்டியிட்டு கோல்டு மெடல் வென்ற மாணவிக்கு சிறப்பு பரிசு தொகையாக 40,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மாணவியின் கோச்சை ஊக்குவிப்பதற்காக அவருக்கும் சிறப்பு தொகை வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே சோசியல் மீடியாவில் பள்ளியின் சார்பாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அதற்கு தற்பொழுது 10 லட்சம் பார்வையாளர்களுக்கும் மேல் கடந்து சென்று வீடியோ வைரலாகியது. ஆண்டு விழாவில் பொதுமக்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முன்னேற்பாடாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிவறை, மெடிக்கல், ஃபுட் ஸ்டால் என அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் 2026-27ஆம் ஆண்டிற்கான அட்மிஷனும் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9013757544 மற்றும் ஒரு எண் 9445605611. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கூட்டணியில் ஒற்றுமையாக இல்லாதவர்கள் எப்படி நிலையான ஆட்சியை தருவார்கள்? புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக அண்ணாமலை கேள்வி. பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதி. வாக்கு எண்ணும் மையம், வாக்குப்பதிவு மையங்களை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.